அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து ஃபி ஸரஹில் பிதாயா ஃபி உலூமில் பலாகா, அதில் அடுத்த பாடம். குல்லு நரியாத் அமலியத்தி, அதாவது அறிவியல் பார்வைகள் இல்லாட்டி அறிவியல் முடிவுகள். அல்லத்தி எப்படிப்பட்ட அறிவியல் முடிவுகள் என்றால், அஸ்பத்தத்து உறுதிப்படுத்துகிறது, தஜாருபு அனுபவங்கள், சிஹத்தஹா அதனுடைய சிகத்தை, அது உண்மை என்றுதான் உறுதிப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட அறிவியல் பார்வைகள் இல்லாட்டி அறிவியல் முடிவுகள் சாதிகத்துன், அது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும். இப்போ மசலன் உதாரணமாக கவுலுனா நம்முடைய சொல்லு, கி ஆனி பிஹாருல் முலிமத்துன், அப்போ கடலுடைய அடி ஆழம் இருள் என்ற நம்முடைய சொல்லு, ஹபருன் அது ஒரு செய்தி, லா யகுத்தமிழு அது சுமக்காது, இல்லா சித்துக்கன் உண்மையை தவிர அது வேறு எதையும் சுமக்காது. அப்போ கடலுடைய அடியாளம் அது இருள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது உண்மைதான், இதில் பொய் இல்லை. அன்ன தஜாரப அனுபவமாகிறது, அஸ்பத்து தாளிக்க அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அப்போ யதார்த்தத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், கடல் அடியாளம் அது ஆழமாக தான் இருக்கும், அது இருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, இல்லை சந்தேகம் இல்லை. அதனால் இந்த வார்த்தை கி ஆனுல் பிஹாரி கடலுடைய அடியாளமாகிறது, முல்லிமத்துன் அப்படிங்கிற இந்த வார்த்தை உண்மைதான், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். காம தலீலு உறுதியாது ஆதாரம் நிற்கிறது, வாலிகன் தெளிவாக அழகி அதன் மீது தெளிவாக ஆதாரம் இருக்கிறது. வலாயத மஜாலன் விட்டுவிட முடியாது, மஜாலன் அதாவது ஸ்பேஸ்க்கு, வலாயத விட்டுவிட முடியாது, மஜாலன் ஒரு இடத்திற்கு, இல்லை தக்தீபி பொய்யுக்கான, அப்போ பொய்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்துவிட முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை பொய் அப்படிங்கிறதுக்கு இடமளித்து விட முடியாது, கண்டிப்பாக அது உண்மை தான் அப்படிங்கிறது இந்த வாசகத்துடைய அர்த்தம். கமா ஒன்றை போல் அன்ன குல்லர் ஐயின் எல்லா சிந்தனைகளும், யுஜானிபுல் ஹக்க சத்தியத்தை தூரமாக்குமே, அப்படிப்பட்ட எல்லா சிந்தனைகளும் ஃபஹுவ காதிபுன் என்பதை போல இந்த வாசகத்தை பொய் என்ற இடத்திற்கு விட்டுவிட முடியாது. கவுலுக்கு நம்முடைய சொல்லு லாபித்து சாலிசு 3 லாபித்து சாலிசு என்று அவருடைய சொல்லு, அது கலாமாகிறது, இன்சாயின் இருந்தால் இன்சாயாக இருக்கும் என்று அவருடைய சொல்லாகிறது. அதுவாகிறது குல்லு கலாமின் எல்லா கலாமும், லா யகுத்தமிழு சுமக்காது, சிதுக்கன் உண்மையும் சுமக்காது, வழக்கதிபன் பொய்யும் சுமக்காது அப்படிங்கிற அவருடைய சொல்லு, அதாவது கலாமாகிறது, ஏதாவது கலாமுல் இன்சாயான கலாமாகிறது. இல்லை சிகத்தாகாது, யூசஃப் வர்ணிக்கப்படுவதற்கு பிசுதுக்கி உண்மையை கொண்டும் அல்லது பொய்யை கொண்டு வர்ணிக்கப்படுவதற்கு அது சிகத்தாகாது. மின்ஹு அந்த கலாமுல் இன்சாயிலிருந்து உள்ளதாக இருக்கும் உஸ்லுபுல் அமுருடைய உஸ்லுபுகள், அதாவது போங்கு, ஸ்டைலு, அந்த மாதிரி அர்த்தம். அமுரு அதில் உள்ளது. கவுலுகு கவுலிகி தால் அல்லா தடை சொல்லை போல, ஃபஸ்த பிமா துமரு, ஃபஸ்தனா தெளிவாக பகிரங்கப்படுத்து, பிமா ஒன்றை, தூமரு நீ ஏவப்பட்ட ஒன்றை பகிரங்கப்படுத்து, ஃபஹரில் புறக்கணித்து விடு, அனில் முஸ்ரிக்கின்களை புறக்கணித்து விடு. இப்போ அஸ்தங்கிறது அம்ரு, வாரிலுங்கிறது அம்ரு. அப்போ இது எதில் சேரும் அப்படின்னா, இன்சாயி கலாமுல் இன்சாயான ஹபரியா இன்சாயியா இருக்குல்ல, அதில் இன்சாயில் சேரும் இந்த வார்த்தை. கவுலிக்கு சொல்லை போல் சாஃபிர் இப்ராஹிமே நீ இப்போ பயணம் போ, அதாவது பிரயாணம் செய். அவளது தால் யா ஜெய்தனிவா, அவளது சாபிக்கு விரையுங்கள், ஹைராத்தி நன்மையின் பக்கம் விரையுங்கள். அப்போ சாஃபிர் அம்ருஃபாலு, தால் அம்ருஃபாலு, சாபிக்கு அம்ருஃபாலு, அமுர்கள் அனைத்தும் இன்சாயான கலாமில் சேரும். ஹபரியா இன்சாயால் இன்சாயா கலாமில் சேரும். அடுத்து உசுபு நகியும் எதில் சேரும் அப்படின்னா இன்சாயில் சேரும். கௌரி தாலா அல்லா தடை சொல்லை போல் வலா தவச பண்ண, அப்போ வலா தவச பண்ணங்கிறது நகி. அப்போ இந்த ஜும்லாவும் எதில் சேரும், இன்சாயால் சேரும்.
வலா தகசபன்ன நீங்கள் என்ன வேண்டாம் அல்லது என்ன சிலர்களை குத்திலோ சைதாக்கப்பட்டவர்களை ஃபி சபீலில்லாஹி அல்லா தாலாவுடைய பாதையிலே சைதாக்கப்பட்டவர்களை நீ என்ன வேண்டாம் அம்வாத்தன் மௌத்தானவர்களாக நீ என்ன வேண்டாம் பல்மாரா அஹ்யாவுன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த ரப்பிஹிம் அவருடைய இறைவனிடம் உயிரோடு இருக்கிறார்கள் யுர்சகுன ரிசுக்களிக்கவும் படுகின்றார்கள் கௌலிக்க. அப்போ இதில் என்ன வலா தகசபன்ன அப்படி நஹி இருக்குது. அப்போ அமுரு இன்சாயில் சேர்ற மாதிரி நஹியும் இன்சாவில் சேரும். லா தளிரிபு லா தளிரிபா லா தளிரிபு நஹியான் சர்ஃப் இருக்குல்ல, அந்த சர்ஃப் இடம்பெற்ற வாசகமும் இன்சாயான கலாமில் சேரும். கௌலிக்காவோட சொல்லை போல லா துசாஃபிர் நீ பயணம் செய்யாது, யா இப்ராஹிம் இப்ராஹிமே நீ பயணம் செய்யாது, வலா தகுத்தி யா ஜெய்தை நீ வராது. அப்போ லா துசாஃபிர் சாஃபிர யுசாஃபிர் ஓகே, லா துசாஃபிர் லா தகுத்தி. அப்போ ரெண்டுமே வந்து நஹி நஹி எல்லாமே வந்து கலாமுல் இன்சாயான கலாமில் சேரும். உஸ்லூப் இஸ்திஃபாமும் கலாம் இன்சாயால் சேரும். ஏன்னா இதெல்லாம் உண்மைக்கும் பொய்யுக்கும் அப்பாற்பட்டது. அப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம என்ன சொல்கிறான், லா துசாஃபிர் பயணம் செய்யாதே அப்படின்னா, அதில் போய் இது பொய், அவன் பொய் சொல்கிறான் உண்மையை சொல்கிறாங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்த முடியாதுல்ல. இப்போ நான் தஞ்சாவூரிலிருந்து வருகின்றேன் அப்படின்னா பொய்யாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆளை பார்த்து பேசுகிற பேச்சு நீ பிரயாணம் செய்யாதே அப்படிங்கிறது அதில் உண்மையும் பொய்யையும் கலக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியாது, அது உண்மை என்று பொய் என்று அந்த வார்த்தை ஆகாது. அந்த அதே போல் இஸ்திஃபாம் அது போல தான், அதுலேயும் உண்மைக்கு பொய்க்கும் இடம்பாடு இல்லை. அதனால் இன்சாயது. எசலூனுக்கு அவனை கேட்கின்றார்கள் மாதா யுன்ஃபிகுன எதை அவர்கள் செய்வது என்று கேட்கின்றார்கள். அப்போ மாதாங்கிற இஸ்திஃபாம் வந்திருக்கிறதுனால இந்த ஜும்லா இந்த லஃப்லு இன்சாயி கௌலிக்காவோட சொல்லிய போல் ஹல் கும்த லைலத்தல் மாலியா கும்தனா நின்றாயா லைல இரவில் லைலத்தில் மாலியா கடந்த நேற்றுடைய இரவில் அப்போ இப்படி கடந்த இரவுடைய இரவு தொழுகையை நீ தொழுதாயா. அப்போ கும்தனா நிற்கிறதுன்னு என்ன தொழுகிறது. அப்போ நேற்று இரவுடைய அவ்வளது ஹல் ஹாஃபில ஹாஃபில் துஹாஃபிலோ நீ பாதுகாத்தாயா, அதாவது பாதுகாத்தா என்ன ரொம்ப கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருந்தாயா. அல சலாத்தி ஹம்சி 5 தொழுகையின் மீது 5 ஃபி ஜமாத்தி ஜமாத்தான 5 தொழுகையின் மீது என்ன நீ வந்து பர்ஃபெக்டாக இருந்தியா. அப்போ இதில் என்ன வருது, இஸ்திஃபாம் வருது. இஸ்திஃபாம் வர்றதுனால இந்த ஜும்லா வந்து இன்சாயியான ஜும்லா. அடுத்து தமன்னியும் வந்து இன்சாயியில் தான் சேரும். கௌலித்தாலெல்லாம் தொடை சொல்லி போல யகூலு அவர்கள் சொல்கிறார்கள் யா லைத்தனி என்னுடைய கை சேதமே கும்து நான் முற்படுத்தியிருக்க வேண்டாமா, லி ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தியிருக்க வேண்டாமா. அப்போ தமன்னியுடைய வார்த்தைகள் லஃப்லுகள் எல்லாம் இன்சாயால் சேர்ந்தது. ஏன்னா உண்மைக்கும் பொய்யுக்கும் அப்பாற்பட்டது. இப்படி ஒரு வார்த்தையை பொய் உண்மைன்னு சொல்ல முடியுமா, இல்லை பொய்ன்னு சொல்ல முடியுமா. இப்போ ஒரு ஆள் புலம்புறான், எப்படி யாழ் இத்தனை கத்தம் துளி ஹயாத்தி அப்படின்னு. அப்போ அது உண்மை பொய். அதே இப்படி சொன்னான்னு வச்சுங்க, நான் வாழ்க்கையில் அதிகமாக நன்மை செய்திருக்கின்றேன், அவன் அப்படி சொன்னான்னா அதை பார்த்து ஆமாம் உண்மை தான் இல்லாட்டி பொய் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி லைத்தனி பயன்படுத்தி நான் இப்படி வாழ்க்கையை வாழும் பொழுது நான் நிறையா நன்மை செஞ்சுருக்கக்கூடாதா, செஞ்சுருந்தா இப்போ சொர்க்கத்தில் எனக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு புலம்புனானா அதை பார்த்து யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, உண்மை என்றும் பொய் என்றும் சொல்ல முடியாது. அடுத்து கௌலிகா லைத்தனி சாஹப்து சாலிஹின லைத்தனி நான் நல்லவர்களோடு தொடர்பு வைத்திருந்திருக்க கூடாதா, நட்பு கொண்டிருந்திருக்க கூடாதா. அவளது லைத்தனி இஜி தகத்து ஃபிதுருசி என்னுடைய பாடத்திலே நான் சின்சியராக இருந்திருக்க கூடாதா, முயற்சி செய்திருக்க கூடாதா. இதெல்லாம் வந்து தமன்னிலாம் வந்து இதில் சேரும். தமன்னியான வார்த்தைகள் எல்லாம் இன்சாயால் சேரும். அடுத்து என்ன இருக்குது, உஸ்லூபு நிதாக்கள் கௌலிதலா அல்லாத்தோட சொல்லி போல யா மௌசரல் ஜின்னி வலின்சி மனித இனமே ஜின் இனமே. அப்போ இது வந்து நிதா கூப்பிடுறது. அப்போ இதெல்லாம் வந்து இன்சாயால் சேரும். ஏன் அப்படின்னா
இது உண்மை பொய் என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனித ஒரு ஆளை பார்த்து கூப்பிட்றோம், யா ஜெய்தே அப்படிங்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை பார்த்து இந்த வார்த்தையில் உண்மை இல்லை பொய் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அதனால் இது வந்து இன்சாய்யா கவுலிஹி கவுலு கவுலி பலீல் ஹுக்கமாய் லீ புனிகி தங்களுடைய பிள்ளைக்கு சில அறிஞருடைய சொல்லை போல யாபனி யாபுனைய என்னுடைய மகனே தல்லம் நீ கற்றுக்கொள் ஹுஸ்ன அழகை இஸ்திமாய் கேட்பதின் அழகை நீ கற்றுக்கொள் கமா ஒன்றை போல தல்லம தல்லமு ஹுஸ்னல் ஹதீஸை ஹதீஸை பேச்சை கேட்பதின் அழகை கற்றதை போல இப்படி ஹதீஸ்னா பேச்சு, ஹுஸ்ன் அழகு, பேச்சினுடைய அழகை நீ கற்பதை போல கேட்பதின் அழகையும் நீ கற்றுக்கொள். அதில் என்ன சொல்ல வராங்க? சரி, நமக்கு என்ன விஷயம்? யா புனைய இது வந்து நிதா. அப்போ நிதாக்கள் எல்லாம் இன்சாயால் சேரும். அப்போ கோழி கொண்டு சொல்லிப்போல. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. என்ன எப்படி வச்சுக்கலாம், நல்லா அதாவது அழகாக பேசுகிற மாதிரி அழகாக என்ன பண்ணணும், கேட்கவும் செய்யணும். மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுப்பாக கேட்கணும். அதை கேட்குறத விட்டுவிட்டு பராக் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். இது உறுதியாக தெரில, நீங்கள் செக் பண்ணிங்க, தெரிஞ்சாலும் கூட சொல்லலாம். கவுலிக்க உடைய சொல்லை போல் யா மசரல் முஸ்லிமீன முஸ்லீம் சமுதாயமே தமசகு பிடித்து கொள்ளுங்கள் வி சுன்னத்தி நபிக்கும் உன் நபியுடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவளது யா ஜெய்தே உதுக்குர் திகிர்ச்சை ரப்பக்குடைய இறைவனை கசீரன் அதிகமாக. அப்போ யா மசர அது வந்து இது நிதா. அப்போ நிதாக்கள் எல்லாம் இன்சாயால் சேரும். கலாம் லஃப்லு கலாம் இன்சாயால் சேரும். உஸ்லுபு தஜுப் ஆச்சரியத்தினுடைய போங்குகள் அது எல்லாமே இல்லை இன்சாயால் தான் சேரும். கவுலிக்கொண்டு சொல்லி போல் மா அஜ்மல் குர்ஆன் எவ்வளோ அழகாக இருக்கிறது. மா அஹ்சன் இஸ்லாம் எவ்வளோ அழகானது. அப்போ தஜுப் எல்லாம் வந்து கலாம் இன்சாயான கலாமில் சேரும். அடுத்து உஸ்லுபுல் கசம் சத்தியத்துடைய போங்குகள் உஸ்லூப் எல்லாம் இன்சாயால் சேரும். கவுலி தலா அல்லாதோட சொல்லி போல தல்லாகி அல்லாயும் சத்தியமாக லக்கீதனை நான் உடைப்பேன் அஸ்னாவுக்கும் உங்களுடைய சிலைகளை பௌத பின்னால் துவல்லூல் முதுபீரின இங்கிருந்து நீங்கள் போன பின்னால் துவல்லுன்னா புறக்கணிக்கிறது, முதுபீரன்னா பின்னால் போகிறது. அப்போ யதார்த்த அர்த்தம் நீங்கள் இங்கிருந்து போன பின்னால். அப்போ என்ன தல்லாஹி அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து கலாம் இன்சாயால் சேர்த்துருக்குறாங்க. இது சொல்லலாம் பொய் சத்தியம் செய்கிறானே அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ செய்யலாம் செஞ்சால் அது எப்படி ஹபரியால் சேராமல் இன்சாயால் சேரும் அப்படிங்கிறப்ப அரபிக்காரர்கள் தல்லாஹி வல்லாஹி சேர்க்கும்போது அது இன்சாயெல்லாம் சேர்ந்து வச்சுருக்குறாங்க. அப்போ வல்லாஹி தல்லாஹி இந்த மாதிரி கசமுடைய வார்த்தைகள் இடம்பெறும் கலாம் எல்லாம் இன்சாயான கலாம். கவுலு தலா அல்லாஹ்வோட சொல்லு, வல்லாஹி உன்னுடைய சொல்லு, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, மா தகு தலஃப்து அப்படி வராது, மா தஹல்லஃப்து நான் பின்தங்க மாட்டேன். அனி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகை விட்டும் நான் பின்தங்க மாட்டேன். யௌமன் ஒரு நாளும். அவ்வளதா தல்லாஹி அல்லாம் சத்தியமாக லா அஜ்தஹிதன்ன நான் சின்சியராக இருப்பேன். அப்போ இதில் வந்து என்ன வல்லாஹி தல்லாஹி இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து ஹபரியில் சேராது, இன்சாஇயாவில் தான் சேரும். அப்போ கசமுடைய கலாம்கள் எல்லாம் இன்சாஇயாவில் சேர்ந்தது. அடுத்து உஸ்லூபுல் மதகு தம் சேர்ந்த வார்த்தைகள் எல்லாம் இன்சாயியாவில் தான் சேரும். கவுலிக்கனுடைய சொல்லை போல அம்ம ரஜுலு மனிதன் நல்லவனாகிவிட்டான்,
ஹாமில் குர்ஆனி, குர்ஆனை சுமக்கும் அந்த மனிதன் நல்லவனாகிவிட்டான். மனிதர்களில் குர்ஆனை சுமக்கும் மனிதன் நல்லவனாகிவிட்டான். ஹப்பதா அஹூக ஜெய்தன், உன்னுடைய சகோதரன் ஜெய்து நல்லதாகிவிட்டான். அப்போ நேம அப்பதா இதெல்லாம் வந்து மதகுதம். மதகுதப்பு பயன்படுத்தப்பட்ட அந்த கலாம்கள் எல்லாம் இன்சாஇயாவில் தான் சேரும். அதுலேயே இன்சாஇ இருக்குது, 2 இருக்குல்ல. இன்சாஇ தலபி ஒன்று இருக்குது, கைர தலபி ஒன்று. எதிர்பார்ப்பு உள்ளது ஒன்று இருக்குது, எதிர்பார்ப்பு இல்லாத கலாம் 2 இருக்குல்ல. அது 2யும் சேர்த்து ஒன்றா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க. உஸ்லூபு தமி, தம்முடைய அதாவது இகழ்ச்சி, இந்த கலாம் எல்லாம் வந்து இன்சாஇயாவில் சேரும். கௌலிகனுடைய சொல்லை போல பீசர் ரஜுலு ஹாஜுல் குர்ஆனி, மனிதர்கள் கெட்டவனாகிவிட்டான். குர்ஆனை ஹாஜர்னு நான் புறக்கணிப்பேனா, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துங்க. அவன் கெட்டவனாகிவிட்டான். வலா ஹப்பதா யஹூது வன் நசாரா, யஹூதிகளும் நசராக்களும் கெட்டவனாகிவிட்டார்கள். அப்போ இந்த எல்லாம் வந்து மதகுதமுடைய கலாம் எல்லாமே வந்து எதில் சேரும்? இன்சாஇயாவில் சேரும். அடுத்து கௌலு, அவருடைய சொல்லு முஸ்னது. அப்போ மத்தனில் வரும். ஃபஸ்ட்டு இப்போ 60 பக்கத்து மத்தன் தான் இருக்கும், அதே தான் திரும்பியும் வரும். அதனால் அந்த மத்தனை படிக்காமல் நேராக சரகுக்கு வந்தாச்சு. சரகுலையும் சில இடங்கள் ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால அந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த இடத்த திரும்ப பார்த்து சொல்லுவேன். இந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் இந்த மாதிரி சிம்பிளான வார்த்தைகள் இருக்கும்போது அது எனக்கு ஈஸி. இந்த மாடர்ன் அரபிக்கில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அது எனக்கும் கஷ்டம்தான். இருந்தாலும் நிறையா 90% இந்த கித்தாபில் உள்ளது புரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த கித்தாபை நடத்தியிருக்கிறேன். நடத்துகிறப்பயே கிளாஸ்லேயே ஒரு 10% விட்டுருப்பேன். அது திரும்ப ட்ரை பண்ணுறேன். எழுதணும், மெனக்கெட்டு நடத்தி நீங்கள் பார்க்குறீங்களோட தெரியாது. 2 பேர்த்துக்காண்டி தான் முயற்சி பண்ணுறேன். அடுத்தடுத்த வருஷத்தில் பிள்ளைங்க இருக்கும். நீங்கள் எழுதலாட்டி உங்களுக்கு யூஸ் இல்லை, ஆனால் எனக்கு யூஸு. நான் என்னுடைய இல்மில் தயக்கிக்காவேன். ஆனால் நீங்கள் சரி ஓகே. அடுத்து கௌலுஹு, அவருடைய சொல்லு முஸ்னதுன், முஸ்னது என்று அவருடைய சொல்லு பாடத்தில் வந்திருக்குது. ஹாதர் ருக்குனும், ஹாதா இதுவாகிறது ருக்குனுல் அவ்வளு, முதலாவது ருக்குனாக இருக்கும். மின் அர்கானுல் ஜும்லத்தில் கலாமி இன்சாயி, இன்சாயியான கலாமுடைய முதலாவது ருக்குனாக இருக்கும். இன்சாயியான கலாமுடைய ஜும்லாவில் முதலாவது ருக்குனாக இருக்கும் முஸ்னது. அல்லது ஹபரியுடைய கலாமில் கலாமுடைய ஜும்லாவில் முதலாவது ருக்குனாக இருக்கும் முஸ்னது. வஹு அதுவாகிறது மஹ்கூம் பிஹி அலா முஸ்னதிலேஹி, முஸ்னதிலின் மீது தீர்ப்பு செய்யப்படக்கூடியது. அப்படின்னா வார்த்தை முடியக்கூடியதுன்னு அர்த்தம். வார்த்தை வந்து எங்கே வந்து முடியுதோ அதுக்கு இப்போ முஸ்னது. தொடங்குறது இது ஒரு ஷார்ட்கட்டு தான், புரியறதுக்காண்டி தான். ஆனால் இது எல்லா இடத்துலையும் சரியாக இருக்காது. முடிச்சு வைக்கின்ற இடம் முஸ்னது, தொடங்குகின்ற இடம் முஸ்னது இலேஹி. சும்மா அதுக்கு இன்னொரு பேர் சொல்லப்படும் முஹ்பரன் அன்ஹு, முஹ்பரன் அன்ஹுன்னு சொல்லுவாங்க. மஹ்கூமன் பிஹி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க முஸ்னதுக்கு. வமின் மவாலிஹி, அதனுடைய இடங்களில் இருந்து உள்ளது. அப்போ எது எதெல்லாம் முஸ்னதாக இருக்கும் அப்படின்னா, ஃபேலு ஒன்றாவது வந்து ஃபேலு. மிஸ்ரு உதாரணமாக ஹலர மின் கவுலிக்க ஹலரல் ஆலிம், ஆலிம் வந்தார் என்ற ஒன்று சொல்லில் ஹலர என்பது முஸ்னது. அப்போ ஹலர வந்தான், ஆலிம் ஆகிறவன் வந்தான். ஓகேவா? ஆலிம் வந்து ஃபாயிலு. அப்போ ஹலரங்கிறது முஸ்னது. முப்ததா முக்தஃபா பி மர்ஃபூஹி, ரஃபாய் என்ன சொல்கிறேன், ரஃபாயை கொண்டு மட்டும் போதுமாக்கக்கூடிய முப்ததா முஸ்னதில் சேரும். சில முப்ததாவுக்கு ஹபர் வராது. அப்போ ஹபர் இல்லாத முப்ததா, அப்போ எது கொடுத்துருக்காங்க. அப்போ ஹபர் முப்ததா வந்து முஸ்னத் இலைகளை சேரும். ஆனால் அந்த முப்ததாவுக்கு ஹபர் இல்லை அப்படின்னா அந்த முப்ததா இப்போ முஸ்னதில் சேர்ந்துடும். இப்போ படித்தா புரியும். மிஸ்ருதாரணமாக நாஜிகன் என்ற அவனோட வார்த்தை, இது வந்து முஸ்னது. மின் கவுலிக்கோட சொல்லிலே நாஜஹு நாஜிகுன் ஜெய்துன், ஜெய்து வெற்றி பெற்றானா என்றவனோட சொல்லில் உள்ள அந்த நாஜிஹ்ங்கிற வார்த்தை வந்து என்ன முஸ்னதில் சேரும். நாஜிங்கிறது முப்ததா, இப்போ ஜெய்துங்கிறது ஃபாயில. அக்னா அனில் ஹபரை தொட்டும் தேவையில்லாமல் ஆகிவிட்டது. அப்போ முப்ததா இது ஃபேலு முஸ்னதில் சேரும். ஹபரு தேவைப்படாத முப்ததாவும் முஸ்னதில் சேரும்.
அ ஓகே. இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்த பீரியட்ல ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.